ஆனா தீர்மானத்துல பேசுறதை நீங்க வழக்கம் போல ஆதரித்து அல்லது எதிர்த்து பேசுங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் பேரவைத் தலைவர் அவர்களே, அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசுகள் ஆட்சி நடத்த வேண்டும். அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டம் ஒரு குடிமகனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் கட்டாயம் பின்பற்றியே ஆக வேண்டும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது மத ரீதியான கருத்து சுதந்திரம் என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கு கொடுத்திருந்தாலும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டுக்குழுவில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களையும் அப்துல்லா அவர்களையும் பேசவே விடவில்லை. அவங்க கொடுத்த எதிர்ப்பை கூட பதிவு செய்யல. இப்போ நாம கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை பேசுவதற்கு அதிகமாக இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. இன்னும் எவ்வளவு நேரம் பேச வேண்டுமானாலும் சபாநாயகர் அனுமதிக்க வேண்டும் என்று நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது ஜனநாயகம். அதைத்தான் முன்பே நான் சொன்னேன். இங்கே எப்படி உங்களை அனுமதிக்கிறோமோ அதே போல எங்களுடைய உறுப்பினர்களை அனுமதிப்பதில்லை. இதுதான் வேறுபாடு. சகோதரி வானதி அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் இந்த சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. காரணம் என்னவென்றால், our fundamental rights are enshrined in Constitution Part 3, where according to Article 26, every religious denomination has the right to manage its own affairs in matters of religion, acquiring, owning and administering property என்று தெளிவாக சொல்கிறது. அரசமைப்பு சட்டத்தினுடைய 3வது பகுதியில பிரிவு 26 ஒவ்வொரு மத குழுவினரும் தங்களுடைய விவகாரத்தை தாங்கள் நிர்வாகம் செய்வதற்கும் அதே போல சொத்துக்களை வாங்குவதற்கும் அதை உரிமையுடன் அனுபவிப்பதற்கும் அதை நிர்வாகம் செய்வதற்குமான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அதே போல ஒரே ஒன்று, உத்தரப்பிரதேசத்துல ஸ்ரீ காசி விஸ்வநாத டெம்பிள் ஆக்ட் 1983 இந்த சட்டத்துல எந்த ஒரு நான் ஹிந்துவும், அதாவது இந்து அல்லாத யாரும் அதனுடைய நிர்வாகத்துல இருக்கக்கூடாது, இருக்க முடியாது என்பதோடு மட்டுமல்லாமல் 4 உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசு செயலாளர்கள், அதாவது கல்ச்சுரல் டைரக்டர், வாரணாசி கலெக்டர், கமிஷனர், இவர்களெல்லாம் நான் ஹிந்துவாக இருந்தால் அவர்களுக்கு கீழ் நிலையில் இருக்கக்கூடிய இந்து தான் அந்த காசி விஸ்வநாதர் கோயில் அறக்கட்டளையில இருக்க முடியும் என்று சட்டமேற்றி இருக்கிறார்கள். எனவே இது பாரபட்சமானது, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. வக்ஃபு திருத்த சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்பதனாலதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாமன்றத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பது அரசமைப்பு சட்டத்தின் வழியில் செய்யப்பட்டிருக்கின்ற நல்ல முயற்சி என்று பதிவிட விரும்புகிறேன். ஒரு நிமிஷம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2 நாட்களுக்கு முன்னால் இந்து அறநிலையத்துறையிலே ஒரு அறங்காவலர் நியமிக்கப்படுகிறார் ஒரு திருக்கோயிலுக்கு. அவருடைய பெயர் நர்கீஸ்கான். நர்கீஸ்கான் என்கிற பெயர் கொண்ட இந்து, இஸ்லாமிய பெயர் தான். இஸ்லாமிய பெயர் கொண்ட இந்து வந்ததையே ஏற்காதவர்கள் பாஜகவினர். அவர்கள் வக்ஃபு வாரியத்தில் இந்துக்களை கொண்டு வந்து நியமிப்பதற்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவார்கள். எவ்வளவு பெரிய அநீதி பாருங்கள். முஸ்லிம் பெண்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் சட்டத்தை திருத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில் ஏற்கனவே 2 முஸ்லிம் உறுப்பினர்கள், பெண்கள் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். முதன்மை செயல் அலுவலராகவே பெண்கள் இருந்திருக்கிறார்கள் இங்க தமிழ்நாட்டில். அதுபோல அமைச்சராகவும் தமிழ்நாட்டில் பெண் இருந்திருக்காங்க வக்ஃபு வாரியத்திற்கு, வக்ஃபுக்கு. அந்த அளவுக்கு ஒரு செழுமையான சட்டம் ஏற்கனவே இருக்கும் போது அது திருத்த வேண்டிய அவசியமே இல்லை. உள்நோக்கத்தோடு திருத்துகிறார்கள். அதனால்தான் மாண்புமிகு முதலமைச்சர் இதை எதிர்த்து தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிப்புல இருக்கு, அதை மீட்கணும். எனவே அதை முறைப்படுத்துறதுக்கு தான் நாங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. முறைப்படுத்தணும்னா வக்ஃபுக்கு இன்னும் அதிகாரத்தை கொடுக்கணும். அதுதான் முறைப்படுத்துறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வலிமைப்படுத்தணும். ஆனால் அதிகாரத்தை பறித்து பலவீனப்படுத்துவது என்பது அந்த சட்டத்தையே நீர்த்து போக செய்கிற ஒரு வேலை. அதனால்தான் தமிழ்நாடு எப்போதும் போல எதிர்க்கிறது.